நேற்றைக்கு பொறுத்தவரை ஒரு கவர்னர் வந்து டீ பார்ட்டி வைக்கிறார். டீ பார்ட்டின்றது தேநீர் விருந்துன்றது பார்த்தா பொதுவாகவே ஒரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு தேநீர் விருந்து. எனவே இது அவருடைய தனிப்பட்ட வந்து ஒரு காசு கிடையாது. அரசாங்கத்தினுடைய செலவில் ஒரு தேநீர் விருந்து சுதந்திரத்தை அடிப்படையாக வச்சு கொடுக்கிறாரு. எனவே தான் அந்த அடிப்படையில் ஒரு சுதந்திரத்தை ஒரு தியாகம் செய்தலை மதிக்க வேண்டும், தியாகத்தை போற்ற வேண்டும் என்ற வகையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கலந்துட்டுது. ஆனால் எதிர்கட்சிகள் திமுக தோழமை கட்சிகள் கலந்துக்கல. ஆனா வீரப்பா காலையில திமுக வந்து பங்கு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து திரு தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அரசு சார்பில் கலந்து. அப்ப நான் கேட்கிறேன், இப்ப ஸ்டாலின் வேற திமுக தலைவர் வேறவா? ஸ்டாலின் வேற திமுக தலைவர் வேறவா? அப்படி பார்த்தா திமுக தலைவர் வேற யாருக்காவது கொடுத்துட்டு போலாமே, அது ஏன் செய்யல ஸ்டாலின்? அது சரி, நீங்க எத்தனை அமைச்சர் அமைச்சீங்க? நீங்க கிட்டத்தட்ட அந்த தேநீர் விருந்துக்கு வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் 8 அமைச்சர்கள் நேற்று கவுண்ட் பண்ண எல்லாரையும் 8 அமைச்சர்கள் வந்து போயிருக்காங்க. எல்லாருமே 8 அமைச்சர். சபாநாயகர் போர்ன்றது அவர் வந்து கட்சி சார்பற்ற, அவர் கட்சி அந்த சீட்டில் உட்கார்ந்து நம்ம இன்பது கட்சி அவர் உட்கார்ந்தா கூட கட்சி சார்பில் தான் பேசுறாரு. அது வேற விஷயம், அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா அவர் பேரவைத் தலைவர் கலந்துக்கிறாரு. ஆனால் ஒரு முதலமைச்சரும் 8 அமைச்சர்களும் போக வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க? ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ அவருடைய தந்தை பேர்ல எங்க பார்த்தாலும் சரி, ஒரு பிரிட்ஜை தெரிஞ்சா அவங்க அப்பா சிலை, ஒரு பாத்ரூம் தெரிஞ்சா அவங்க அப்பா சிலை, ஒரு குளியலறை தெரிஞ்சா கூட அவங்க அப்பா சிலை வைப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முழுக்க அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுகின்ற ஒரு வகையில் உச்சகட்டமா இப்ப என்னாச்சு, இப்ப மத்திய அரசு கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து இப்ப 100 ரூபாய் நாணயம் வெளியிடுறாங்க. அந்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடும் போது பொதுவா வந்து யாரை கூப்பிட்டுருக்கணும்? அவங்க தோழமையில் உள்ள இப்ப நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து பொதுச்செயலாளர் வந்து முதலமைச்சராக இருக்க காலகட்டத்தில் புரட்சி தலைவர் வந்து 100ஆண்டு விழா கொண்டாடும் போது ஒரு நாணயம் வெளியிட்டோம். யாரையுமே கூப்பிடலையே, நாங்களே தானே வெளியிட்டோம். அப்படி வெளியிட்டு போக வேண்டியதானே? ஏன் வரைஞ்சிட்டீங்க? ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல? காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல? ராகுல் காந்தியை கூப்பிடல. ஆனா ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டுருக்கீங்க. ராஜ்நாத் சிங் கூப்பிட்டது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டில இருந்து ஜெயிச்ச எம்பிங்களுக்கு 40 பேருக்கு யாரு பார்ட்டி வைக்கிறா? நட்டா யாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா வந்து பார்ட்டி. அப்ப எப்படிப்பட்ட ஒரு உறவு, அதாவது வந்து ஒரு கள்ள உறவு, ஒரு ரகசிய உறவு ஒரு பிஜேபியும் திமுக என்பது இன்னைக்கு சிறுபான்மையின் மக்கள் உணர்ந்திருக்காங்க. எங்களை பொறுத்தவரை சரி, அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, சிறுபான்மையின் மக்களை வந்து நேசிக்கின்ற ஒரு இயக்கம் சொன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். ஆனா இவர்களை பொறுத்தவரை உதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த கிடையாது. ஆனால் சிறுபான்மையின் மக்கள் இதை நிச்சயமா வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராஜ்நாத் சிங் வந்து ஏன் வந்து ராஜ்நாத் சிங் வராரு? 2 விஷயம் நீங்க கவனிக்கணும். கவர்மெண்ட் பார்ட்டியில வந்து ஏன் வந்து முதலமைச்சரோட 8 பேர் கலந்துனா 18ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. என்ன நிகழ்ச்சி? நாணய வெளியீட்டு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் வரணும். ராகுல கூப்பிடல, ஆனா ராஜ்நாத் சிங் வரணும். ரெண்டாவது, இவரை பொறுத்தவரை 2024 ஆகஸ்ட்ல எண்டில் இப்போ அமெரிக்கா போறாரு. போகும்போது ஆச்சு என்ன ஆகும்? டிஸ்மிஸ் ஆனாலும் ஆகும். அந்த ஒரு காபந்து பயம். அதுக்காக மத்திய அரசை இன்னைக்கு சரணாகதி ஆகி மத்திய அரசுக்கு கூஜா தூக்குகின்ற, செம்பு தூக்குகின்ற, வால் பிடிக்கின்ற ஒரு தாஜா அரசுனா இந்த விடியாத பொம்மை திமுக அரசாங்கம் தான். எங்களை பொறுத்த சொல்றேன், அதாவது பாத்தீங்கன்னா அவர் அழைப்பு கொடுக்கிறாரா இல்லையோ, இல்ல எங்களை பொறுத்தவரை வந்து எங்க கட்சியை பொறுத்தவரை கலந்துக்காது. ஓகே, அழைப்பு வந்ததா இல்லையா சார்? அரசு தரப்புல இருந்து அழைப்பு வந்ததா? அது உங்களுக்கு நான் இப்ப சொல்ல வேண்டியது. ஆனா எங்க நிலைப்பாடு சொல்லிட்டேன்ல, எங்களை பொறுத்தவரை சரி, கட்சி வந்து கலந்துக்காதான் அந்த நிலைப்பாடு சொல்ல முடியும். ஓகே, கலந்து